அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் உங்கள் தலைவர்களை போன்று நாங்கள் எப்ஸ்டீன் தீவில் ஒளிந்து கொள்ள மாட்டோம். அவர் போட்ட ட்வீட் இன்னும் இருக்கு. எப்படி சொன்னாரு? உங்கள் தலைவர்களை போன்று உங்க தலைவர்களை போன்று எப்ஸ்டீன் தீவில் நாங்கள் ஒளிந்திருக்க மாட்டோம். நாங்கள் மக்களோடு மக்களாகத்தான் இருப்போம். எங்களை கொள்வதை பத்தி கவலை இல்லை. நாங்கள் சயீதுக்கு தயார் ஒன்று. இப்ப இந்த மரணத்தை எடுத்து தான் அப்பாஸ் யாராகி சொல்றாரு, அலி லாரிஜானி கொல்லப்பட்டது கஷ்டம்தான், ஆனால் அதற்காக நாங்கள் ஒன்றும் பின்வாங்கி விட போவதில்லை. சொன்னது மாதிரியே நேற்று அடிச்சிருக்காங்க. கடுமையான தாக்குதல். இந்த 18 நாளில் அடிக்காத தாக்குதல். நீங்க 2 கப்பல் அனுப்பிச்சாங்கல்ல, இந்த ஜெரால்டு டிஃபோர்டு ஒன்று, அப்புறம் வந்து ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல். அந்த 2 கப்பலும் செங்கடல்ல நிறுத்தப்பட்ட கப்பல். அதாவது ஈரானிலிருந்து ஒரு 1000 கிலோமீட்டருக்கு உள்ள நிறுத்தி இருந்தாங்க அடிக்கிற மாதிரி. ஆனா அந்த கப்பல் இப்ப எங்க இருக்குன்னு சொல்லுங்க? கிரீட்டின்னு ஒரு தீவுல கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. பயந்து ஓடிட்டான். எங்க இருக்கு கிரீட்டி தீவு? இத்தாலிக்கு பக்கத்துல இருக்கு. அது கிட்டத்தட்ட எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா 2000 கிலோமீட்டர் தூரத்தை கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. என்ன காரணம் என்றால் நீங்க புரிஞ்சுக்கீங்க, இந்த கிரீட்டி தீவுக்கு போனது காரணம் இந்த கப்பல்கள் தாக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது வந்து அந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலா அல்லது ஜெரால்டான்னு தெரியல, ஒரு கப்பல் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு அமெரிக்கா வந்து ஜெரால்டு கப்பல் தான் வந்து தீப்பற்றி எரிந்தது. ஃபர்ஸ்ட் தீ விபத்துனாங்க. இப்ப நீங்க ஒரு கப்பல் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அதனுடைய மதிப்பு மட்டும் 13 பில்லியன். அந்த 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 ஜெரால்டு கப்பல் இருக்குல்ல, ஜெரால்டு ஆர்ஃபோல்ட், 13 பில்லியன். $13 ஒரு பில்லியன், ஒரு டாலருங்கிறது 93 ரூபா. நீங்க 13 × 93 பெருக்கிங்க இந்திய பணத்திற்கு. அவ்வளவு விலை. கிட்டத்தட்ட அந்த கப்பல்ல ஒரு 75 ஏர்கிராஃப்ட் நிப்பாட்ட முடியும், ஃபைட்டிங் ஜெட்டை நிப்பாட்ட முடியும், ஒரு 6000 பேர் எம்ப்ளாயிஸ் உள்ள இருக்க முடியும். எல்லாரும் பதிலடிச்சு போயிருக்கான். ஏன் போயிருக்கான் அப்படிங்கிறதுக்கு முக்கியமா என்னன்னா, இந்த கப்பல் ஈரானுடைய செஜில்ங்கிற ஏவுகணை மூலமாக தாக்கப்பட்டிருக்கு. இந்த செஜில் ஏவுகணை என்பது 2000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வந்து தாக்கும். ஓகே ஓகே. கப்பல் 2000 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போயிட்டான். பயந்து போய் தள்ளி கொண்டு போயிருக்கான். இந்த செஜில் ஏவுகணை இஸ்ரேல்ட்ட இல்லையா? இஸ்ரேல்ட்ட செஜில் கிடையாது. அவங்கள்ட்ட வேற விதமான அமெரிக்க ஏவுகணைகள் இருக்குது. பட் இந்த செஜிலுங்கிறது அதிவேக பாலிஸ்டிக் ஏவுகணை. அதை வச்சுதான் நேற்று இஸ்ரேலை தாக்கியிருக்கான். இப்ப இன்னொரு செய்தி சொல்றேன். நம்ம ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கு, பெஞ்சமின் நேதன்யாஹூ உயிரோடு இருக்காரா? இப்ப இங்க நீங்க அயதுல்லா அலி கமனி கொல்லப்பட்டதை ஈரான் ஒத்துக்கிட்டாங்க, அலி லாரிஜானி கொல்லப்பட்டதை ஈரான் ஒத்துக்கிட்டாங்க.